இப்போ மணி சேவிங் சேலஞ்ச். இப்போ இந்த கேம் தான் இந்த 1 மந்த் ஃபுல்லாக போக போகுது. புரியுதா? இந்த கேம் எப்படி விளையாட போகிறோம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இதில் காயின்ஸ் போட்டிருக்காங்களா, இதில் ஒவ்வொரு காயின்ஸாக நீ எவ்வளோ சேவ் பண்ணிகிட்டே வர அப்படின்னு சொல்லி டோட்டல் போடுவாங்க. புரியுதா? ஸோ எப்படி அப்படின்றது ஃபஸ்ட்டு பின்னாடி திருப்பிக்கோங்க. கேம் மெத்தடுன்னு ஒன்று போட்டிருக்காங்களா? ஓகேவா? ஸோ இந்த கேம் மெத்தட் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டடியில் வந்து என்னென்னலாம் இருக்குது? எக்ஸலண்ட், இன்கம்ப்ளீட். புரியுதா? எக்ஸலண்ட்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 5 rupees அப்படின்னு தர போகிறாங்க. புரியுதா? அன்றைக்கி டேயில் நீ எக்ஸலண்ட் வாங்கியிருந்தனா இந்த காயின்ஸில் வந்து 5 rupees அப்படின்னு போடுவாங்க. 5 அப்படின்றத போடுவாங்க. புரியுதா? சப்போஸ் நீ கம்ப்ளீட்டட் வாங்கிட்டு இருந்தனா அந்த காயின்ஸில் என்ன போடுவாங்க? 2 rupees. இன்கம்ப்ளீட் வாங்கியிருந்தனா கிராஸ். ஆப்சென்ட் ஆனாலும் என்னது? கிராஸ். இந்த காயின்ஸில் உனக்கு கிராஸ்ன்னு போட்டுருவாங்க இங்கே. புரிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் பாருங்க என்ன போட்டிருக்காங்க? டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும்? ஃபுல் மார்க் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 20 மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்களா, எவ்வளோ மார்க் எடுக்கணும்? சப்போஸ் நீ 90 எடுத்தாலும் ஓகே, 1 மார்க் கம்மியான ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? ஸோ 20 or 90 எடுத்தாலே உனக்கு அந்த இடத்துல இந்த காயின்ஸில் என்ன போடுவாங்க? 5 rupees போடுவாங்க. புரிஞ்சிச்சா? பாஸ் பண்ணிட்ட, டெஸ்ட்டில் பாஸ் பண்ணாலே உனக்கு எவ்வளோ? 2 rupees. ஓகேவா? ஸோ இன்கம்ப்ளீட் இல்லைன்னா ஆப்சென்ட் ஆகிட்ட, சாரி டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் இல்லைன்னா ஆப்சென்ட் ஆகிட்ட அப்படின்னா என்ன கிடைக்கும்? கிராஸ். புரிஞ்சிச்சா? இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே. ஸோ இதில் ஒவ்வொரு டேவும் உங்களோட இன்சார்ஜ் வந்து எவ்வளோ ருபீஸ் வின் பண்ணுறேன்னு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆப்சென்ட்டு, ஃபெயிலு, இன்கம்ப்ளீட், ஆப்சென்ட் இந்த மாதிரிலாம் இருந்தால் கிராஸ். அந்த காயினே உனக்கு கணக்கு கிடையாது. புரிஞ்சிச்சா? ஸோ இந்த மாதிரி தான் கேம் போக போகுது. ஸோ நாளையிலேருந்து இந்த கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. புரியுதா? இன்றைக்கி எதுவும் கிடையாது, நாளையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நாளையிலேருந்து எல்லாமே காம்படிஷனுக்குள்ளே இறங்க போகிறீங்க. ஓகேவா? எப்பயுமே இவ தான் வின் பண்ணுவா அந்த மாதிரி மைண்ட் செட்டிலோட தான் இருக்கவே இருக்காது. யார் வேணாலும் நினச்சா வின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இல்லை டே டு டேல நாங்களே போட்டுட்டோம். சப்ஜெக்ட் என்ன நீங்கள் போட்டுருணும். ஓகேவா? அன்னைக்கு ஸ்டடி நடந்திருக்கா, டெஸ்ட் நடந்திருக்கா, கிளாஸ் நடந்திருக்கா அப்படின்றத மென்ஷன் பண்ண போகிறீங்க. பெர்ஃபார்மன்ஸ் டீச்சர் சைன் இருக்குல்ல, அது யார் போடுவாங்கன்னா டீச்சர் தான் போடுவாங்க. புரியுதா? உங்கள் மேம் வந்து இம்பார்ட்டன்ட் ஷீட்டில் எக்ஸலன்ட் போடுவாங்களே, அதை அப்படியே இந்த கார்டில் போட்டுருவாங்க. சைனும் அவங்க தான் போட போகிறாங்க. மற்றது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்க போகிறீங்க. புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்டடி வந்து எப்படி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டெஸ்ட்டும் தெரியும். கிளாஸ் வந்து எப்படி அப்படின்னா, கிளாஸில் நீ ஆப்சென்ட் ஆகிட்டேன்னா கிளாஸு. புரியுதா? சாட்டர்டே மட்டும் உங்களுக்கு கிளாஸஸ் மாதிரி நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் எல்லாமே. அதில் வந்து ஒரு காயின்ஸ் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விடாதீங்க. ஓகேவா? ஏன்னா அதில் தான் நிறைய பேர் கம்மியாகிட்டு வின் பண்ணாமல் போக சான்ஸ் இருக்குது. அதில் என்ன பண்ணுவோம்னா, டிசிப்ளின் பாயிண்ட்ஸ் உன் மேலே இருக்கக்கூடாது. நீ லேட்டாக வந்த, இந்த பொண்ணு கிளாஸில் ப்ராப்ளம் பண்ணுறா, புக்ஸு கைடு எடுத்துகிட்டு வரல, அந்த மாதிரிலாம் உன் நேம் வந்து இன்சார்ஜஸ் வந்து நோட் பண்ணிட்டாங்கன்னா உனக்கு அன்றைக்கி டேயில் கிராஸு தான். புரியுதா? வந்த அப்படின்னா கரெக்டான டைமில் வந்து டிசிப்ளினோடு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உனக்கு 5 rupees அப்படின்னு போடுவாங்க. புரிஞ்சிச்சா? அதனால கிளாஸஸும் கண்டிப்பாக இதில் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? தியரி சப்ஜெக்ட் கிளாஸ். நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், மேக்ஸ் ஹோம் ஒர்க்குன்னு போட்டிருக்காங்களா? மேக்ஸ் ஹோம் ஒர்க்கும் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ மேக்ஸ் இன்சார்ஜ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன பொசிஷன்ஸ் சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸில் அதே மாதிரி தான். டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன்னா 5 rupees, சாரி ஃபுல் மார்க் எடுத்தால் 5 rupees, பாஸ் பண்ணிட்டா எவ்வளோ? 2 rupees, ஃபெயில் ஆகிட்டேன்னா கிராஸ். லேட்டாக வந்துட்ட அந்த 50 minutes எப்பவுமே நடக்க போகுது. புரியுதா? இப்படி லேட்டாக வந்துட்டுனாலே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக வின்னர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, இதில் இருக்க டோட்டல் காயின்ஸு ப்ளஸ் போக இங்கே மேக்ஸில் இருக்குது தெரியுமா, அந்த காயின்ஸு எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி நீ எவ்வளோ ருபீஸ் வின் பண்ணுறியோ அந்த ருபீஸை பவுச்சில் நியூ காயின்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி போட்டு தர போகிறாங்க. நியூவாக இருக்க காயின்ஸ். புரியுதா? அதை வந்து பவுச்சில் போட்டு தர போகிறாங்க. ஒரிஜினல் காயின் தான், டூப்ளிகேட்டை தருவாங்க. ஒரிஜினல் காயின் தான் கிடைக்க போகுது. புரியுதா? 100 rupeesனா 100 rupees, 120 rupees வின் பண்ணால் 120, 80 rupees வின் பண்ணால் 80 rupees, அந்த மாதிரி. புரியுதா? பட் ஆனால் இது எல்லாருக்குமே கிடையாது. புரியுதா? பேட்ச் 1 இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 3 places செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? அது கூட ஸ்ட்ரென்த்து வந்து 15 பேர் இருந்தால் தான் அப்படி. ஏன்னா காம்படிஷன் கரெக்டாக இருந்தால் தானே இப்போ வின்னர்ஸை செலக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். புரியுதா? அதுக்கப்புறம் பேட்ச் 2 கேட்டகரியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 places மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. புரியுதா? பேட்ச் 3 கேட்டகரியாக நீ இருந்தனா எனக்கு கொடுக்கறதே செம்ம ஈஸி அப்படின்னும் போது உனக்கு வந்து என்னது ஒரே ஒரு பிளேஸு தான். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் காம்படிஷன் இருக்க போதே. ஸோ இந்த மாதிரி காம்படிஷனில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் வரலாம். திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகலாம், அந்த டைம் நீ டல்லாகலாம். ஆயிட்டு அப்படின்னா உடனே இந்த கேம் வேஸ்ட் அப்படின்னு போகாத. ஃபஸ்ட்டு போட்டிக்குள்ளே இறங்கு, புரியுதா? நல்லா போட்டி போட்டுட்டு தோற்று போனால் பிரச்சனையே கிடையாது. போடவே ஹார்ட் ஒர்க் போடவே நீ தயாராக இருந்தனா வேஸ்ட்டு. ஹார்ட் ஒர்க் உன்னால் எவ்வளோ முடியுமோ போட்டுரு. அதுக்கப்புறம் தோற்றுப்போ, பிரச்சனையே இல்லை. எவ்வளோ ஃபெயிலியர்ஸை பார்க்குறியோ அதை பொறுத்து தான் உனக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இந்த மந்தோட கேம் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸலண்ட் வாங்கினா 5 rupees, கம்ப்ளீட் வாங்கினா 2 rupees, ஆப்சண்ட் ஆனால் இன்டூ போட்டுருவாங்க.
இந்த மந்த்து இதிலேருந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது. இதோட பேர் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் கேம். இதில் வந்து எக்ஸலண்ட் வாங்கினா 5 ருபீஸ் போடுவாங்க, கம்ப்ளீட் வாங்கினா 2 ருபீஸ் போடுவாங்க, ஆப்சண்ட் ஆனால் வந்து இன்ட்டு போடுவாங்க. இந்த கேம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து இதில் படிக்கிறதுனால என்னால் ஸ்கூலில் வந்து நல்லா எக்ஸாம்லேயும் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுது. இந்த கேம் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. நான் வந்து ஸ்கூலில் எக்ஸாமில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த கேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மணி சேவிங் கேம் வந்து எங்கள் டியூஷனில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 5 காயின்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் லாஸ்ட் மந்தில் 100 ருபீஸ் வின் ஆகலாம். இந்த மந்தில் வந்து ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பேர் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் கேம். இதில் வந்து நான் வந்து 3 times 5 வாங்கியிருக்கேன். 100 எடுப்பேன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எடுப்பேன்.